இந்த கடல், இந்த சூரியன், இந்த மேகம் எல்லாம் பார்த்து சிரிக்குது. இதுக்கார பையன் டே, அதுக்கு தாண்டா தண்ணி குடிங்க, வாட்டர் குடிக்காதீங்கன்னு சொல்றேன். சோறு தின்னுங்கடா, ரைஸ் திங்காதியடா, சாதம் திங்காதியடா, மானம் கிட்ட அறிவு கட்டு போயிருவியடான்னு அதுக்கு தான் சொல்றேன். தண்ணீரை கொண்டு போய் கடல்ல விட்டுவிட்டு அந்த காவாடி பயலுக 50,000 கோடிக்கு சுத்தி இருக்கிறான். 50,000 கோடிக்கு எத்தனை நீர்த்தேக்கங்களை வெட்டி இருக்கலாம் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் நீங்க ஆழ்ந்து அறிந்து சிந்திக்கலாம். பாரு எத்தனை ஏரியா வெட்டிருக்கலாம். இங்க பாரு, இது மாதிரி எத்தனை ஏரியா வெட்டிருக்கலாம். எத்தனை ஏரி. இது யாரு? மின்விசிறி, மாவரைக்கிற எந்திரம், மணி கணினி, தையல் மிஷின், சைக்கிள். பாரா, பாத்துக்கிட்டே வாடா, சைக்கிள். நல்லா கவனிடா. வண்ண தொலைக்காட்சி பெட்டிடா, ஐயா உபயம்டா. வண்ண தமிழ்நாடு அரசு வண்ண தொலைக்காட்சி பெட்டி பாத்துக்கடா. மடி கணினி நல்லா கவனிச்சுக்கடா. டே பாரா, இங்க கவனிடா. ஏண்டா எல்லாத்தையும் இலவசமா கொடுத்த அந்த வயமக்க ஏன்னா தண்ணீரை மட்டும் 10 ரூபாய்க்கு வித்தா? அங்கதான்டா நீ யோசிக்கணும். ஏன் ஒரு மடிக்கணினி என்ன விலை, ஒரு மாவு அரைக்கிறது என்ன விலை, ஒரு இந்த மாவு ஆட்டுறது எம்பிட்டு, ஒரு மசாலா எந்திரம் எவ்வளவு, மசாலா அரைக்கிறது, ஒரு மிதிவண்டி, எல்லாம் இலவசம்டா. நம்ம வந்து இலவசத்தை எதிர்த்த உடனே விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிக்சி. நான் கேட்டேன், அம்மா எங்களுக்கு விலை இல்லை. ஐயா எங்களுக்கு விலை இல்லை, உங்களுக்கு அந்த அவன் கொடுக்கறவனு விலை இல்லாம கொடுத்துட்டானா? இதையெல்லாம் இலவசமாக தர முடிந்த இந்த அதிகாரங்களால் உயிர் தேவையான நீரை தன் நாட்டு குடிகளுக்கு, தரமான தூய நீரை ஏன் இலவசமா தர முடியவில்லை?